இந்த வீடியோவில் நாம் ஒரு அமானுஷ்யமான பேய்கள் இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அரண்மனை வந்து பார்க்க போகிறோங்க. உண்மையிலேயே இந்த அரண்மனை காதலுக்காக கட்டப்பட்டதுங்க. இந்த அரண்மனை ஒரு மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஆனால் அது பகலில், ராத்திரியில் இது மிகப்பெரிய அமானுஷ்யமான ஒரு அரண்மனையாக இருக்குங்க. இதில் விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த அரண்மனையை கட்டினது நம்ம தமிழர்கள்ங்க. இந்த அரண்மனைக்கு பேர் கெல்லிஸ் கேசில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நான் மலேசியாவில் பெராக் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு மாநிலத்தில் வந்து இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அரண்மனை எப்படி இருக்கு, இதை என்னென்ன அமானுஷ்யங்கள் சொல்றாங்க, உள்ளுக்குள்ள எப்படிலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உள்ள வந்துட்டோம். பார்த்தீங்களா, இங்கே வந்த உடனே கெல்லிஸ் கேசல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த பிரம்மாண்டமான கோட்டைங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த வழியாக உள்ளே போகணும். போகிற வழியில் இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஆறு ஓடுது. அது கடந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அதிலேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கெல்லிஸ் கேசில் லாக்ஸ், காதல் சீட்டுகள் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அவங்க லாக் போட்டிருக்கிறாங்க. யார் இப்போ அது? கதிர், அனு, அவங்க ரெண்டு பேரும் இங்கே பூட்டு மாதிரி இணைஞ்சே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த கேசில் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க போகலாம். கெல்வார், அதாவது எக்ஸிட். இது கெல்லாஸ் ஹவுஸ், அது கெல்லிஸ் கேசல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அந்த கெல்லிஸ் கேசல். கிட்டத்தட்ட 1 2 3 தளங்கள் இருக்கு மேலே. அப்படியே உள்ளுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை முழுக்கவே வந்து செங்கலை வச்சு தாங்க கட்டியிருக்கிறாங்க. பாருங்க, இதுக்கான வாசல் இதெல்லாம் மரத்தை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கண்ணாடி இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ இல்லை காலப்போக்கில். இன்றைய காலத்தில் பயன்படுத்தின சோஃபா, சேரு, டீ குடிச்சிருப்பாங்க பாருங்க. அந்த காலத்து பீரோவை பாருங்க, மேலே ஒரு கிளாக்கு, ஃபேனு, இந்த சிம்னி லைட்டு, இந்த பக்கம் பாருங்க மானு, இங்கே பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு அன்றைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அறை. இதை வந்து இப்போ லாக் பண்ணி வச்சிட்டாங்க, உள்ளுக்குள்ள வந்து போக முடியாது. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், சரி இது யார் கட்டினா, எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு. சரி, இதை யார் கட்டியிருக்கா அப்படின்னா, வில்லியம் கெல்லி ஸ்மித் அப்படிங்கிற ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒருத்தர் தாங்க கட்டியிருக்கிறாரு. அவர் 1870களில் பிறக்கிறாரு. 1890களில் ஸ்காட்லாந்துல இருந்து இந்த மலாய்க்கு வர்றாரு. இங்க வந்து சிவில் இன்ஜினியரா வேலை பார்க்கறாருங்க. அவரு பெராக்ல இருக்கிற 9000 ஹெக்டர் காடுகளை அழிச்சு நிலமா சமன்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மாநில அரசுகிட்ட இருந்து வாங்குறாருங்க. அந்த வேலையில் அவர் நிறையவே சம்பாதிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 1000 ஏக்கர் காட்டு நிலத்தை வாங்கி ரப்பர் மரங்களெல்லாம் நட்டு டின் சுரங்க தொழில ஈடுபடுறாரு. காலப்போக்கில் அந்த தோட்டத்துக்கு கிண்டா கெல்லாஸ் அப்படின்னு அவர் பெயர் வந்து வைக்கிறாருங்க. கொஞ்சம் நிறைய பணம் சேர்த்ததுக்கு அப்புறம் அவர் ஊர் ஸ்காட்லாந்துக்கே போய் அவருடைய காதலி ஆக்னஸ் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறார். அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு 1903ல மறுபடியும் மலாய்க்கே கூட்டிட்டு வர்றாரு. சரியா 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறாங்க. அவங்க பேரு ஹெலன். 1915ல அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவர் பேரு ஆண்டனி. கெல்லி ஸ்மித் வந்து ஒரு இந்திய கட்டட கலைஞர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையை கட்டணும் அப்படின்னு 1919 வருஷம் நினைக்கிறாருங்க. அதாவது இந்த கோட்டை வேலை பார்த்ததுல நிறைய பேர் நம்ம தமிழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆமா, அதுதான்
உண்மை, வரலாறும் கூட. கெல்லி ஸ்மித் இந்தியாவிலிருந்து, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சென்னையில இருந்து 70 கட்டிட கலைஞர்களை கூட்டிக்கிட்டு வர்றாரு மலாய்க்கு. அது போக இந்த கோட்டை கட்டுறதுக்காக நிறைய கற்கள், பளிங்குகள் எல்லாமே இந்தியாவில இருந்தா அவர் இறக்குமதி செய்யறாரு. இந்த மாளிகை கிட்டத்தட்ட 6 அடுக்கு உயரம் கட்டணும் அப்படின்னு அவர் இந்த கோபுரத்துக்கான திட்டமா வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டைக்குள்ளேயே லிப்ட் வசதி முதற்கொண்டு வைக்கப்படுறதுக்காக திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்க. இந்த கோட்டையோட கட்டுமான பணி தொடங்கி அப்படி தீவிரமா நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஸ்பானிஷ் காய்ச்சல் ரொம்ப அதிக அளவுல பரவுது. அது அவரோட வேலையாட்களையும் விட்டு வைக்கவே இல்லை. அதனால கொஞ்சம் காலத்துக்கு வேலை செய்யாம கொஞ்சம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லி ஸ்மித் 1926 போர்ச்சுகல்ல இருக்கிற லிஸ்பனுக்கு ஒரு சின்ன ஒரு பயணமா போறாரு. ஆனா அதுதான் அவருடைய கடைசி பயணம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அங்க போன அவரு கிட்டத்தட்ட நிமோனியாவால பாதிக்கப்பட்டு 56 வயசுல இறந்தும் போயிடுறாரு. இது கெல்லி ஸ்மித்தோட மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா அமைஞ்சிச்சு. மன வெறுத்து போன அவங்க திரும்ப ஸ்காட்லாந்துக்கே போயிடுறாங்க. அதனால இந்த கோட்டையோட கட்டுமான பணிகள் முழுவதுமா முடிக்கப்படல, பாதியிலேயே தான் இருக்கு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், காலம் ஒத்துழைக்கல, காலனும் விட்டு வைக்கல அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லயும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னா ஒரு கோஸ்ட் ஸ்டோரி வந்துடும். இந்த கோட்டைக்கும் ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இருக்கு. இன்னைக்கு கெல்லிஸ் கேசல் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு பேய் இருக்கிற இடம், அது ஒரு பேயோட மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்டையுமே இன்னைக்குமே நீங்க கெல்லிஸ் கேசல் நீங்க அடிச்சு பாருங்க, இதோட வரலாறு வராது. இங்க பேய் இருக்கு, அமானுஷம் இருக்கு அப்படின்னு மக்களால பேசப்படுறதுதான் நிறைய இடத்துல வரும். எந்த இடமும் ஒரு அமானுஷமான பேய்கள் நடமாடக்கூடிய, இறப்புற பேய்கள் நடமாடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தூண்கள் அமைப்பெல்லாமே பாருங்களேன், அப்படியே ஒரு உருளை வடிவத்துல செங்கல் அப்படியே வச்சு கட்டப்பட்டிருக்கு. ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க, நாம இந்த மாதிரி வரலாற்று இடங்களுக்கும் கோயில்களுக்கும் கோட்டைகளுக்கும் உங்களை டூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். நாம 13வது வரலாற்று பயணமா வர்ற அக்டோபர் 26 விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல 6 முக்கியமான ஒரு வரலாற்று இடங்களை போய் பார்க்க போறோம். சோழர்கள் காலத்தை சேர்ந்த பிரம்மதேசம் சிவன் கோயில், பனமலை சிவன் கோயில், முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டு, அது மட்டும் இல்ல கம்போடிய கலைப்பாணியில் இருக்கக்கூடிய தொண்டூர் பெருமாள் அப்படின்னு 6 இடங்களை ஒரே நாள் பார்க்க போறோம். இந்த பயணத்துக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த முக்கிய ஒரு வரலாற்று பயணங்களை நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இங்கே மட்டும் கிடையாது, நம்ம மாதம் 2 வரலாற்று பயணங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. நன்றி. மிகப்பெரிய கோட்டையா வரணும்னு அவர் நினைச்சு கட்டியிருக்கிறாரு. ஆனா நிறைவேறாமையே அவர் இறந்துட்டார். அதனாலதான் இன்னைக்கு இந்த கோஸ்ட் ஸ்டோரிலாம் சொல்றவங்க இங்க இரவு நேரத்துல ஒரு ஆண் நிக்கிற மாதிரி, அதாவது கோஸ்ட் ஒரு ஆண் நின்று நம்மளை பாக்குற மாதிரி இருக்குமா. அவர் வேற யாரும் இல்ல, அவர் தான் இந்த கட்டடத்தோட ஓனர். எல்லாரும் ஒரே மாதிரி தான் அமைப்பை கொண்டிருக்குங்க, வித்தியாசமான எதுவும் இல்லை. இங்க கண்ணாடிலாம் வச்சிருக்கிறாங்க, ஒரே மாதிரி அமைப்பு. இது இந்த கோட்டையோட கார்னர் பகுதியில் இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இங்கிருந்து ஒரு வியூ பாயிண்டாகவும் வச்சிருந்துருக்காங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். ஸோ இது எமர்ஜென்சி. ஸோ ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ், சீக்ரெட் ரூம். இப்போ நம்ம இருக்கிறது அந்த சீக்ரெட் ரூம். ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணி வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா ஒரு பாதுகாப்பு அறையாகவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு வழி இல்லை, 2 வழி இல்லை, தக்காளி பார்க்குற இடமெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நிறைய வழியை வச்சிருக்கிறாங்க இந்த கோட்டையை கட்டினவங்க. லிஃப்ட் ஷாஃப்ட் நான் சொன்னேன்ல, இங்கே லிஃப்ட் வசதி கொண்டு வைக்கப்பட்டிருந்திருக்கு. கோட்டையோட உச்சி பகுதி. நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரூம் காமிச்சேன்ல, அப்படியே அதோட மேல்தளம். அதெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா இது ஒரு கண்காணிப்பு கோபுரமாக தான் வச்சுருந்துருப்பாங்க. இந்த அமைப்பை நீங்கள் பாருங்க, நம்ம வேலூரில் பார்க்குற அதே ஃப்ரெஞ்ச் கேசலோட அமைப்பை தான் வச்சிருக்கு. டேஞ்சர், ஆபத்து, இதுக்கப்புறம் யாரும் போகாதீங்க அப்படின்னு இங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. இல்லைன்னா இங்கே மக்கள் தொகை வர்றது ரொம்பவே குறைவுதாங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் முழுக்க தென்னந்தோப்பு தான் இருக்குது, முழுக்க தென்னந்தோப்பு. இது வழியாக இறங்கியும் போக முடியும், ஆனால் லாக் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியாவை சுற்றி நிறைய தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நான் சொன்னலைங்க, தமிழக கட்டிட கலைஞர்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு.
அந்த தமிழக கட்டிட கலைஞர்கள் அந்த ஸ்மித்து கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து வழிபாட்டிற்கு ஒரு கோயில் வேணும் அப்படின்னு. அவரும் உடனே அவங்க வழிபாட்டிற்காக ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காருங்க. இப்போ உச்சி வெயில் நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே வெயில் அடிக்குது. அதனால நான் ஒரு திண்டில் அப்படியே மறைவா உட்கார்ந்து இருக்கிறேங்க. நிறைய மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஆசாசியாக அவர் கட்டணும்னு நினைச்சது, ஆனால் பிடிக்காமையே பாவம் போய் சேர்ந்துட்டாரு. இந்த கோட்டையோட மேல் தளத்தில் 2 ஃபிளாக் பறந்துகிட்டு இருக்கு. இது ஒன்று என்னன்னா இந்த ஸ்டேட்டோட ஃபிளாக், இன்னொன்று இந்த கெல்லிஸ் கேசிலோட ஃபிளாக். இதெல்லாம் கட்டி முடிக்கப்படாத ஒரு இடங்க. ஸோ இதுதான் அந்த கெல்லாஸ் ஹவுஸ். இது அவருடைய வீடு. அதாவது ஸோ என்னடா கெல்லாஸ் ஹவுஸ் 1905. இது ஒவ்வொரு ரூமும் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இது அதெல்லாம் ஒரு ரூம், இது ஒரு சின்ன ஒரு ரூம் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் மேல் எலும்பாமே போயிருச்சு. நம்ம அப்படியே கோட்டையை சுற்றி வந்தோம் அப்படின்னா இந்த நிறைய இடத்துல வந்து உட்கார்றதுக்கு இடம்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே இங்கே அமர்ந்து அப்படியே கோட்டையை ரசிக்கலாங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இங்கேருந்து அப்படியே கோட்டையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த காலத்தில் ஒன்று பார்த்து ரசித்து நமக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு ஒன்றுனையும் நுணுக்கமாக தான் கட்டியிருக்கிறாங்க. ஒயின் சேர்த்து வைக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்டில் ஒரு டனல் வச்சுருந்துருக்காங்க. இது பார்க்கலாம். பாருங்க, இந்த சின்ன ரூம் தான். ஆனா ட்ரிங்க்ஸ், அதாவது ஒயின் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்கு இங்க வச்சிருக்காங்க. ஓ, இதெல்லாம் ஒயின் பாட்டில் இத்தனை வைக்கலாம் பாருங்க அண்டர் கிரவுண்ட்ல. ஏன் இதை வந்து கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். இந்து டெம்பிளுக்கு தப்பிச்சு போற இது 500 இது ஒரு எமர்ஜென்சி இது வச்சிருக்காங்க. ஓ ஓகே, எமர்ஜென்சி. ஓ, இங்க ஒரு எமர்ஜென்சி ஹிந்து டெம்பிள். நான் சொன்னலங்க, இங்க வந்து ஒரு முருகன் கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு இதுவும் வச்சிருந்துருக்காங்க 500 yards away. இப்போ the tunnel was sealed by the museum authorities in 2003. பக்காவா யோசிச்சு கட்டியிருக்கானுங்க. ரொம்பவே அருமையான அழகான பிரம்மாண்டமான ஒரு கோட்டைங்க. கெல்லிஸ் கேசில் பெராக்ல இருக்குங்க. கண்டிப்பா நீங்க மலேசியா வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஒரு கோட்டை இருக்கு, இவ்வளவு வரலாறு இருக்கு, ஒரு மனைவிக்காகவும் குடும்பத்துக்காகவும் அது கட்டப்பட்டது, ஆனா அது பாதிலே நிறுத்தப்பட்டது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். இந்த வரலாறு என்று பெயரப்பட்ட மட்டும் தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிஞ்சும் அங்க போக முடியாத பல வரலாற்று இடங்களுக்கும் அட்வென்ச்சரான இடங்களுக்கும் உங்களை நான் கூட்டு போறேன். அடுத்த ஒரு பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.